உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகி சாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு கெட்டி தயிர், கொட்டை கூட கொட்டாது கெட்டி தயிர். இது வந்து நம்ம ஜெல்லி போட்டு செட் பண்ணுறது இல்லை, பாலை சுண்டை காய்ச்சி செட் பண்ணுற தயிர். அதனால் அது அவங்களுக்கு அந்த திக்னஸ் அப்படியே இருக்கும். ஃபுல் க்ரீம் மில்க்கு, ஸோ தட் டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்வீட்னரோட நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த யோகர்ட்டை சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி சில பேர் போரிங்காக சாப்பிடாமல் ரசித்து சாப்பிட்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இந்த யோகர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதே மாதிரி யோகர்ட் நீங்கள் செட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரை ஜிஞ்சர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் cumin பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர், பிளாக் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட்டு, சுகர் 1 ஸ்பூன், சுகர் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை. நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் வந்து பாம் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இது வந்து ரெகுலர் சால்ட்டு. இதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். யோகர்ட் சாஸ் ரெடி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருங்க. மறுபடியும் இதே ஃபுட் டேஸ்டியில் வேறு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.